குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய டான்சில்ஸ். இந்த டான்சில்ஸ்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா வந்து டான்சிலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல வந்து தொண்டை அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதற்காக அறுவை சிகிச்சையும் நெறைய வந்து பரிந்துரைக்கப்படுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் வந்து காரணம்? இதற்கான ஒரு சிகிச்சை முறை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய நாக்கோட இரு பகுதிகளையும், அதாவது தொண்டை தொடங்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன் தான் வந்து இந்த டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டான்சில்ஸ் அப்படிங்கிறது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய உணவுல இருந்தோ, இல்ல நம்மளுடைய வாய் மூலமாக ஏதாவது கிருமிகள் வந்து உள்ள போகுது அப்படின்னா, அதனுடைய ஒரு சாம்பிள வந்து நம்முடைய ரத்த ஓட்டத்துல வந்து கலக்க வைக்கும் பொழுது, அதற்கு எதிராக நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து புரொடியூஸ் ஆயிடும். ஸோ அந்த ஒரு வேலைய வந்து செய்து, அது மட்டும் இல்லாம அந்த கிருமிகளோட எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும் பொழுது, அந்த கிருமிகள வந்து இது அழிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலைய, இல்ல அத வந்து விழுங்கி அத வந்து உடம்ப விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையவோ செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா, நம்மளுடைய சுவாச மண்டலத்துக்கும், உணவு மண்டலத்துக்கும் இடையில வந்து கரெக்ட்டா ஒரு ஜங்ஷன்ல தான் வந்து இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு. ஸோ கிருமிகள் வந்து உள்ள போகல அப்படின்னா, நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராது. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அடினாய்டு ஆர்கன். ஸோ இந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்படும் பொழுது, இது வந்து கிருமிகள அழிக்கிறது தான் அதனுடைய வேலை. ஆனாலும் தொடர்ந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கிறது, அதே மாரி நல்ல ஆரோக்கியமான உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கல, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, இந்த டான்சில்ஸ் ஏரியால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். அது வந்து பாக்டீரியல் இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப காமனா வந்து வரும். இது ஏன் குழந்தைகளுக்கு அதிகமா வருது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வயதிலிருந்து 12, 13 வயது வரைக்கும் தான் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளரக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல நெறைய குழந்தைகளோட வந்து பழகும் பொழுது, அவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, அதன் மூலமாக இவங்களுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த வயதில ரொம்ப காமனா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அது இல்லாம அதிக குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்கிறது, அதே மாரி உடல் சூடு வந்து அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் கூட அங்க இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அங்க ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, தொண்டை பகுதியில வந்து ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும். உணவ விழுங்குறதுல வந்து ஒரு சிரமம் வந்து இருக்கும். ஸோ அந்த பகுதி வந்து கொஞ்சம் சிவந்த நிறத்தோட வந்து காணப்படும். இதுவே வந்து அளவுல அதிகமா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டான்சில் ஏரியால வந்து ஒரு மஞ்சள் நிறத்திலயோ, இல்ல வெள்ளை நிறத்திலயோ வந்து திட்டுக்களாக படர்ந்து வந்து காணப்படும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய அறிகுறி. இது இல்லாம ரொம்ப நாளா டான்சில்ஸ் இருக்கு அப்படின்னா, அடிக்கடி ஃபீவர் வர்றத வந்து பார்க்கலாம். அதே மாரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த டான்சில்ஸ் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு மூச்சு விட முடியாம வாயின் மூலமாக சுவாசம் வந்து வெளிவரத வந்து பார்க்கலாம்.